கதை சொல்லிட்டுதான் பாருங்க. அத பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடுவேன். தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. அப்படியே நான் தான் தின்ன போறேன் பழையலுக்கு கொட்ட உனக்கு மாங்கா கொட்டை மணிநகராபுரி போட்டுள்ளோம். மணிநகராபுரி நான் மகாராஜா நீ மகாராஜா நீங்களா எப்படி பேசணும் அடக்க ஒடுக்க வேண்டும். ஆமா இப்ப நான் இருக்கணுமா மணிநகராபுரி மணிநகராபுரி என்னுடைய அண்ணன் எங்க யாரு காத்தாவுக்கு எங்க அண்ணன் யாரு இரண்டேஸ்வரன். இரண்டேஸ்வரன் பேரு அந்த ஈஸ்வரன் பேரை படித்தவர். அந்த ஈஸ்வரனை போல் இருப்பவர் ஈஸ்வரன். பாபர் வீட்டு சாராவிக்கான அந்த ஈஸ்வரனா? ஆமாடா ஆமாடா இரண்டேஸ்வரன். என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? என்னடா பாட்டு? சீராலோ சூரர் வராதங்க விரிக்காதீங்க விரிக்காதீங்க சூராதி சூரனே வருக வருக வீர மார்க்கண்டனே வருக 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 கன்றி வாயிலே வருக. என்னுடைய குலம் காசிவர் குலம். காசிவர் குலத்திலே ஆதி திரு அம்மையார் எங்களுடைய குலம் அசுரர் குலம்டா. சரிடா சரி சரி நேர்தர்சியே சூப்பர் கவிதை கூலி கொள்வாயா அப்படி கேள்றா. ஏய் காசிவர் குலத்திலே காசிவர் குலத்திலே குலத்திருக்க வேண்டும். எதற்காக பிரிக்க வேண்டும்? கறி சாப்பிடுறதுக்கு தெரியுமா? பெருசா கறி எங்கடா இருக்குது?
எதற்காக பிறக்க வேண்டும்? பிறக்கக்கூடிய காரணம் என்ன? என்ன ஓமத்துக்கு பிறந்தது? உடவையே ஆதி நாளையிலே மூணு பிறவி எடுத்த பிறவி என்ன? மூணு பிறவி. மூணு பிறவிடா. சரி சொல்றேன். சரி சொல்லுங்க தான் வருது. மூணு பிறவி எடுத்த பிறவி என்ன? அந்த ஆண்டவர் இருக்கிறார் பாரு. ஆண்டவர் யாரு? சாட்சாதி எம்பெருமான். சாட்சாதி எம்பெருமான் கோவிந்தா. யாரோட கோவிந்தா? ஆண்டவர் கண்ணன் கோவிந்தா. வாங்கல கேக்குறியா? ஆச்சாரிய இல்ல போ. ஆண்டவர் சாட்சாதி எம்பெருமான். சாட்சாதி எம்பெருமான். அவர்கள் நெத்திலே கோவிந்தா. அவர் இடத்திலே ஒன் டைம் தான் கறி சாப்பிடல. பத்தி இருந்துங்க பால் குடிச்சிருந்துங்க. இந்த டைம் கறி சாப்பிடுங்க. ஏய் அந்த எம்பெருமான் இடத்திலே நாங்கள் யார்? எங்க அண்ணன் யார்? நானும் எங்க அண்ணனா ஒண்ணுனா அந்த எம்பெருமான் இடத்திலே வாசைப்படி என்று சொல்லக்கூடிய வாசப்படியிலே துவாரக பாடகராக இருந்தோம். துவாரக பாடகர். ஆமா. அப்படின்னா எங்க பெயர் என்ன இருக்கும்? என்ன பேர்? எங்க அண்ணனுக்கு ஜெயன் என்றும் என்னுடைய பெயர் விஜயன் என்றும் ஜெயன் விஜயன் என்று ஜெய விஜயன் இரண்டு பேருமே அந்த ஆண்டவருக்கு காவலாக இருந்தோம். ஆமா. ஆண்டவர் காவல். ஆண்டவருக்கு ஓய் போய் பார்த்தா பெருமாள் கோயில்ல ரெண்டு பேர் முன்னாடி பாரு. ஆமா. பெருமாள் கோயில் போனா ரெண்டு பேருக்காக பத்தி எல்லாம் அவங்க சொல்றாங்க. கேளா கேளா எல்லாம் பாதேரா நீ சொல்றது கம்முறப்பா. என்ன சொல்றான்? ஏய் பாதேரா என்னடா அவன் சொல்லி பழைய தாய் லவடா இவெல்லாம் உள்ள சொல்லுதா கம்பளைடா சொன்னாதான் தெரியும். ஆதி நாளையிலே என்ன பண்றே? அந்த ஆண்டவருக்கு துவாரகை காவலாக என்றோம். துவாரகை பாலன் அப்படி என்ன இன்று நாளையிலும் இந்த பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா ரெண்டு வாசப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒரே வாசப்படி தான் வச்சிருக்காங்க. ஒரு வாசப்படியில் ரெண்டா பக்கம் இருப்பானுடா. சரி சரி. அதுதான் நானே கண்ணணும். சரியா? அப்படி துபாரை பாடலாக இருந்தோம். இருந்து எந்த எந்த கோலத்தில்? எந்த கோலம்? ஆசுரர் கோலத்தில் இருக்கிறோம். ஆசுரர் கோலம். எதற்காக இருக்க வேண்டும்? நாங்கள என்ன கோலம் தெரியுமா? எதற்காக இருக்க வேண்டும்? என்ன கோலம் நீங்க? நாங்கள புள்ளி கோலம். அந்த அசுரர்கள் கோலத்தில் எதற்காக இருக்க வேண்டும்? அது நாளையிலே அவனுடைய வாசற்படியிலே எங்க வைகுண்டத்துல நாங்கள் இருவரும் இரண்டு புறம் இருக்க போது முனிவர்களாகப்பட்டவர்கள் ஒரு கூட்டமாக வந்தார்கள். எது அதிகமா முக்கி பேசமானா இது வெளியே வந்துடும். அது அவளுக்கு வர்றது இல்ல கேக்குறாங்களா? முனிவராகப்பட்டவர்கள் கூட்டமாக வந்தார்கள். எதற்காக வர வேண்டும்? சாட்சாத் எம்பெருமானை பார்ப்பதற்காக. சாட்சாத் எம்பெருமானை பார்ப்பதற்காக அந்த துவாரகையை தேடி வந்தார்கள். வந்தவுடனே எங்கள் வேலை என்ன? யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ள விட மாட்டோம். யாரையும் உள்ள விட மாட்டோம் என்று தடுத்து நிறுத்தினோம். அந்த முனிவர்களை யாரையும் உள்ள விடுவதில்லை. அந்த முனிவர்களாகப்பட்டவர்கள் வந்து அந்த வாசப்படியில் நின்றார்கள். நாங்கள் உள்ள விடுவோம். நாங்கள் உள்ள விடுவோம். சத்தியமா உன்னால முடியாது. ஏனென்றால் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருந்தது. பெரிய பால பெருசு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருந்தது. அதனால அவருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே விடக்கூடாது என்று அவர்கள் வாசப்படியில இருக்கிறோம். யாரா இருந்தாலும் உள்ள போகக்கூடாது. ஆண்டவர் எம்பெருமானாகப்பட்டவர் உத்தரவில்லாத யாரும் உள்ள விடக்கூடாது. அப்படி வெளியே நின்றிருந்தார்கள். விடமாட்டோம். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? முனிவர்கள் சேர்ந்து அடே பசங்களா, அடே பாலர்களா, எப்பொழுது நாங்கள் வந்தீங்களோ எங்களுக்கு வழிவிடாமல் தடுத்து நின்றீங்களோ இனிமேல் உங்களை நாம் விட வேண்டும் என்று
விடமாட்டோம் என்று என்ன செய்தார்கள்? அடிச்சு அடிச்சு பேண்டே உருவுது. என்ன செய்தார்கள்? எங்களுக்கு சாபத்தை கொடுத்தார்கள். என்ன சாபம்? என்ன சாபம்? என்ன சாபம் தெரியுமா? எப்படா சாபம்? என்ன என்ன எப்படா அது? எங்களுக்கு வேற விஷயம். என் விஷயம் அது வேற வேற. என்ன சாபம் கொடுத்தார்கள்? இன்று நாள் முதல் ஆண்டவரிடத்திலே நீங்க இல்லாதவர்கள் சாபத்தை கொடுத்தார்கள். சாபத்தை கொடுத்தாங்க. ஆண்டவரிடத்திலே இல்லாமல் போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார்கள். கொடுத்த உடனே நாங்கள் என்ன செய்தோம்? முனிவர் கொடுத்த சாபம் பறித்துவிடும். அந்த ஆண்டவரை நாங்கள் ஒரு நாள் மறவாமல் இருக்கிறோம். ஆனா முனிவரை நாங்கள் பட்டவர்கள் ஆண்டவரை காணாதவரை சாபம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அழுத்து குழம்பி கொண்டிருந்தோம். எத்தனை பிரிவு இருக்கக்கூடாது? 7 பிரிவு நாங்கள் ஆண்டவரை பார்க்க கூடாது என்று சாபம் கொடுத்தார்கள். 7 பிரிவு ஆண்டவரை பார்க்க கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்து எதற்கு சாபம் கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? அந்த முனிவர்களை நாம் உள்ள விடவில்லை. சாட்சாத் எம்பெருமானை பார்ப்பதற்கு அதனால சாபத்தை கொடுத்தார்கள். அழுது புலவை கொண்டு சாட்சாத் எம்பெருமான் இடத்தில் சென்றோம். ஐயா கடவுளே, உன் இடத்திலே இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இருந்தோம். ஆமா, ஒரு நாள் உங்களை மறவாமல் நான் இருக்க மாட்டோம் என்று அழுந்து புலவிக் கொண்டு இருந்தோம். புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் பார்த்தா, பாலர்களா இதுக்கு சாப விரோசம் என்ன என்று கேட்டோம். கேட்கிற போது அவர் என்ன செய்தார்? என் இடத்திலே 7 பிரிவு எடுத்து வருவதை விட 7 பிரிவு என்னவா இருந்தா எடுத்து வரலாம். நாங்க அவர் கூட நட்பா இருந்தா 7 பிரிவு எடுத்துதான் சேர வேண்டுமா? நண்பர். ஆமா, ஆனால் எதிரியாளியாக இருந்தால் 3 பிரிவிலே பாதத்தை வந்து காணலாம் என்று சொன்னார். 3 பிரிவிலே வந்து பாதத்தை காணலாம். யாருக்கு எதிரி? ஆண்டவருக்கு. அந்த சாட்சாதி எம்பெருமானுக்கு எதிரியாக இருந்தால் 3 பிரிவிலே போய் பார்த்துருவோம். ஆமா, ஆனா எதிரி இல்லை என்றா 7 பிரிவி ஆகுமா? ஆமா, அதனால நாங்கள் என்னவா பிறந்தோம்? முதல் பிறவியாக எங்க அண்ணனாகப்பட்டவர் அந்த சாட்சாதி எம்பெருமானை எதிர்ப்பதற்காக எங்க அண்ணன் இரணியேஸ்வர கடவுளாக பிறந்திருக்கிறார். நான் யாராக பிறந்திருக்கிறேன்? இரணியாக்குதலாக பிறந்திருக்கிறேன். எப்படியாவது அந்த சாட்சாதி எம்பெருமானை சொல்ல வேண்டும் என்று இந்த இரணியாக்குதல் இரணியேஸ்வரனாக இருவரை பிறந்திருக்கிறோம். இருவரை பிறந்திருந்தாலும் ஆட்சி எல்லாம் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? எங்க அண்ணனதே ஆட்சி. ஆமாடா, ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தா யார் பேர் இருக்கணும்? எங்க அண்ணன் புகைப்படம் இருக்கணுங்க. எங்க அண்ணன் போட்டோ இருக்கணும். ஒரு ஸ்கூல் போய் பார்த்தா எங்க அண்ணன் போட்டோ இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காது. ஒரு கோயிலுக்கு போய் பார்த்தாலும் எங்க அண்ணனோட சிலதா இருக்கணும். எங்க ஆட்சியில அப்படி அந்த மீறி யாராவது வைத்திருந்தா அவர்களை வைக்கவே மாட்டோம். யாருமே எங்களுடைய நாட்டிலே அரிசி என்று ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அரிசி யாருக்கு இருக்கிறதல்ல. அரி என்றால் யாரு? அந்த எம்பெருமா. சிவன் என்றால் அந்த சீ வந்து சென்று விடும். அரிசி என்று எங்களுடைய நாட்டில் யாரும் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஆட்சியிலே நானே எங்க அண்ணன் இருக்க வேண்டும். எங்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது. எங்க அண்ணனுக்கு மனைவி யார்?
எங்க அண்ணனுக்கு மனைவி லீலாவதி அன்னை. ஆமா. எங்க அண்ணி மகனே. ஆமா. லீலாவதி. ஆமா. என்னுடைய மனைவியா சில்லிகை. ஏதா ஆட்டுக்காரிக்கு எனக்குடா லீவ் வந்துருந்தா என்ன ஒருத்த அடிச்சுனே இருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். உனக்கு என்ன பிரியாணி வேணும்? எனக்கு முட்டை பிரியாணி வேணும். அப்ப எழுதுவா மாமா, எழுதுவா. ஏய் நீ வாடா. இல்ல உனக்கு சிக்கன் பிரியாணி, எனக்கு சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி. மாமா உனக்கு அவனுக்கு காடு பிரியாணி, எனக்கு மட்டன் பிரியாணி. மகாராஜா போயிட்டு கேளு. நீங்களும் வரீங்களா மகாராஜா? ஹோட்டலுக்கு போற மாதிரியா? போலாம். சாதிக்கு முட்டை பிரியாணி. பிரியாணி சாப்பிடுவா? சரி. செந்திலுக்கு மட்டன் பிரியாணி. ஆடு பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி. உனக்கு சிக்கன் பிரியாணி. எங்க 3 பேர் சேர்ந்து ஓம் பிரியாணி. ஏய் ஒண்ணு ஏய் 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 எங்க வரடா. மூலையில உட்காந்து முடியாதோம் முடிச்சாட்டு உட்காந்துக்கிறான்டா. எனக்கு மட்டன் பிரியாணி, உனக்கு காடை பிரியாணி. எங்க மாமனுக்கு காடு பிரியாணி, உனக்கு கவுதாரி பிரியாணி. ஆனா மகாராஜாவை கேளு. அப்படியா? பிரியாணி கொடுத்து ரெடி பண்ணிடணும். ஓகே மகாராஜா என்ன வச்சுக்குதா? வச்சுக்குது. ஹோட்டலுக்கு போலாமா? போலாம். என்ன சாப்பிடுறீங்க? பிரியாணி வேணும். உங்களுக்கு மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. எனக்கு கவுதாரி பிரியாணி. சரி. ஒரு செந்தில் அண்ணனுக்கு காடை பிரியாணி. சரி. பிரியாணி. நானே கேக்குற ஊம் பிரியாணி. மகாராஜா என்ன கேக்குற ஊம் பிரியாணி? உன்னை பார்த்து கேட்கலாம். யாரை கேக்குற? இது வரைக்கும் அவன் கொடுத்துக்கிறாத தவிர அவன் ஊம் பிரியாணி என்ன? உனக்கு புரியல? என்ன புரியல? எனக்கு மட்டன் பிரியாணி. சரி. அவன் பஞ்சு மிட்டாய் தலைவனுக்கு கவுதாரி பிரியாணி. சரி. எங்க மாமனுக்கு காடு பிரியாணி. சரி. மின்னவன் அவனுக்கு முட்டை பிரியாணி. உன் பிரியாணி என்ன? என் பிரியாணி என்ன? உன் பிரியாணி என்னன்னு கேட்கணும். அதே உன் பிரியாணிய ஒரு 5 டைம் சொல்லு பார்க்கலாம். உன் பிரியாணி, உன் பிரியாணி, உன் பிரியாணி, உன் பிரியாணி, உன் பிரியாணி. நீயே சொல்லிட்டு உன் பிரியாணி. எதற்காக வர வேண்டும்? அண்ணா கடவுளை பார்க்க வேண்டும். இருந்தா சொல்லிட்டோம் போ. அண்ணன்